ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டா, நம்ம ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தம்பியோட ஸ்கூல் ஹாலிடேஸ் லீவ் வந்தது இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேபி வந்து போயிருந்தோம் ஒரு 3 days. ஸோ அன்னைக்கு அங்கே எடுத்த வீடியோ தான். ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண டைம் இருந்தது. ஜேபி வந்துட்டு நாங்கள் ஃப்ரைடே அன்றைக்கி தான் கிளம்பினோம். வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 2 night 3 days இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பென் ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தான் செக்இன் பண்ணி ரூமுக்கே வந்தோம். இந்த பென் ஹவுஸ் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து கேஎஸ்எல் ஷாப்பிங் மால் பக்கத்தில். இந்த பென் ஹவுஸோட லிங்க் வந்து நான் முடிஞ்சிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணுறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் வந்து 53 floor இருக்கும். அதில் நம்ம 44வது மாடி. இங்கே ஒரு 4 பெட்ரூம் இருந்தது. 4 பெட்ரூமில் 3 பெட்ரூம் வந்து வித் டாய்லெட்டோடு வரும். ஸோ ஒரு பெட்ரூமில் மட்டும் வெளியில் வந்து டாய்லெட் இருந்தது. அது இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜ் ரூம், அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன், லிவிங் ஏரியா, சில்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க விளையாடுறதுக்கு ஒரு சின்னதாக வந்துட்டு ப்ளே ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் லெகோஸ், கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா மேட்ரஸ் கூட ஒரு 4 இருந்தது. சிங்கிள் மேட்ரஸ் வந்து இருந்தது. ஸோ வேணும்னா வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென் ஹவுஸில் மொத்தமாக 11 பேர்கிட்ட தங்கலான்னு இருந்தது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேங்காக போகிறோம் அப்படின்னா ஓகே, ஷேர் பண்ணி தங்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். சிங்கிள் ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா ப்ரைஸாக கொஞ்சம் ஹையாக இருக்கும். நம்ம 2 nights 3 daysக்கு பார்த்திங்கன்னா $790. சிங்கப்பூர் காசுக்கு $790 வந்தது. நம்ம வந்து 3 பேருமே ஷேர் பண்ணி தான் வந்து கட்டியிருந்தோம். அந்த ஹையான பில்டிங்லேருந்து வியூ பார்க்குறதுக்குலாம் சூப்பராக இருந்தது. அதுவும் டே டைம் இல்லாமல் நைட் டைமில் அந்த லைட்டோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பென் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணுறது. சொல்ல போகணுன்னா இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப். நாங்கள் எல்லோரும் வந்து மொத்த ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி போயிட்டு ஸ்டே பண்ணுறது. ஃப்ரைடே வந்து நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி ஒரு 30 minutesலேயே வந்து மலேசியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் கூட நினச்சோம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ஸ்கூல் ஹாலிடேஸ், அப்புறம் ஃப்ரைடே வேறு, ஈவினிங் டைமில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்க பொழுது, எப்படியும் அங்கே போகிறதுக்கு லேட் ஆயிரும், 7 o'clock கிட்ட ஆயிரும் அப்படி தான் நினச்சோம். பட் இது தடவை கூட்டமே இல்லை. பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தது. வரும்பொழுது செம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. நம்ம அந்த பென் ஹவுஸ் போயிட்டு கீலாம் எடுத்து செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் கேஎஸ்எல் ஷாப்பிங் மால்னு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம். நான் வந்து நிறைய தடவை ஜேபி போயிருக்கேன். மெயினாக நம்ம ஜேபி போகிறோம் அப்படின்னா ஒன்று கோவிலுக்கு போவோம், கோவிலுக்கு போகிற பிளான் இருக்கும், அப்புறம் நல்லா சாப்பிட்றதுக்கு பிளான் இருக்கும். இது தான் வந்து பண்ணுவோம். ஏதாவது ஷாப்பிங் மால் இந்த மாதிரி போனால் இங்கே கிட்ஸுக்கு இந்த கிஸ்டோபியா அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கு. ஏன்னா அங்கே ரொம்ப கம்மியானதாக இருக்கும். அதுவும் வந்து ஃபுல் டேக்கு இருக்கும். எத்தனை தடவை வேணால் வெளியில் வந்துட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கும். பட் சிங்கப்பூரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஒரு 2 hours வந்துட்டு $40 இந்த மாதிரிலாம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மெயினாக அங்கே போகிறது. கேஎஸ்எல் ஷாப்பிங் மால் வந்து போனால் அங்கே நிறையா இது இருந்தது. பெடிக்கோ, மெனிக்யூருக்கு ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மி. மசாஜ் பண்ணுறதும் சரி, ஹேர் கட் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அன்றைக்கி டைம் இல்லை. ஸோ ஈவினிங் வேறு சாப்பிட டின்னருக்கு வந்து வெளியில் போகணுமா, அதனால வந்து சிம்பிளாக அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம், குழந்தைங்களுக்கு மில்க் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சேர்ந்து தென் டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்து 7 Spice தான் போயிருந்தோம். போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைங்களாம் தூங்கினதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேம்ஸ் தான். ஒரு 3:30 வரைக்குமே வந்து கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போய் தூங்கி 9:30 திருப்பி எழுந்திரிச்சு Day 2 சாட்டர்டே பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு அங்கே வீட்டிலே வந்து காஃபி பவுடர்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ காஃபி, பிஸ்கெட் இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு லன்ச் வந்து ஒரு 12:30 மேலே வந்து சாப்பிட்றதுக்காக நசி கண்டா மர்வா அங்கே வந்து போயிருந்தோம். இங்கே வந்து நான் இது செகண்ட் டைம் இங்கே போகிறது. அங்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, நிறையா சமைச்சு வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு பிடிச்சதை சூஸ் பண்ண வேண்டியதான். நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நான் போன தடவை வந்து பிரியாணி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுவுமே சூப்பராக இருந்தது. அதனால் நான் இந்த தடவை வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு அவங்க ஒரு 3 கறி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து டாக்ஸி எடுத்து ஒரு 10 minutes ட்ராவல் தான் ஹிடன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ அங்கே வந்து போயிருந்தோம்.
இங்கே வந்து வீக் டேஸ்க்கு 38 ரிங்கெட்டும், வீக்கெண்ட்ஸில் போனோம் அப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கு 48 ரிங்கெட்டும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அங்கே உள்ள அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணலாம், கேரி பண்ணலாம், அதுக்கு வந்து ஃபீட்லாம் பண்ணலாம். சாப்பாடெலாம் வந்துட்டு 2 ரிங்கெட் 3 ரிங்கெட் வந்து அவங்களே வச்சுருப்பாங்க. வேணும்னா நம்ம வாங்கிட்டு ஃபீட் பண்ணலாம். நீங்கள் கிட்ஸோடலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். அங்கே உள்ள அனிமல்ஸ்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கு விடுறாங்க இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. தம்பி பாப்பாலாம் அவங்க பாட்டுக்கு என்னமோ தெரிஞ்ச இடத்துக்குள்ளே போகிற மாதிரி அவங்க பாட்டுக்கு அங்கிட்ட ஓடிட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சிட்டாங்க, ஸோ அதெல்லாம் வந்து டச் பண்ண முடியாது. எனக்கு வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் வந்து தூக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது, அது வாட்டுக்கு கடிச்சு வச்சிருமோ அது ஒரு பயம் இருந்தது. குட்டியான அது வந்து ஹேம்ஸ்டர்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அதை அப்படியே சொரிஞ்சு விட்டுட்டே இருந்தோன்னா அது பாட்டுக்கு இருக்குது. அது அவ்வளோ சாஃப்டாக புசு 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 புசுன்னு இருந்தது. அப்படியே தூக்கும் போதே வெயிட்டே இல்லாத மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி சூப்பராக இருந்தது. ஆனால் அவங்கள வந்துட்டு நம்ம சொரிஞ்சு விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பக்கத்துலேயே உள்ளே பார்த்திங்கன்னா வாத்தும் ஒரு கிளியும் இருந்துச்சு. இவங்க பார்த்திங்கன்னா அழகாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கையிலலாம் வந்து உட்காந்து நிறைய பேர் வச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஆசையாக இருந்தது, பட் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வாத்துக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன ட்ரை பண்ணலான்ட்டு சாப்பாடு கொடுத்தா அது அழகாக கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியே கூசுகிற மாதிரி இருந்துச்சு. கிளி தான் ஃபஸ்ட்டு எனக்கு வைக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதை விட பயம் ரொம்ப இருந்ததுனால ஃபஸ்ட்டு அக்கா வந்து செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சில்லாக அழகாக ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து பார்க்குற நிலைமையில் இல்லை. என் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஒரு மரண பயத்தோடு தான் வந்து நான் சாப்பாடு கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து போதும்னு சொல்லிட்டு தூக்க சொல்லிட்டேன். ஃபைனலாக வந்து மீன்லாம் பார்க்குறக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் ஏக்கானாக இருந்ததுனால எல்லாம் வெளியில் சூடாக இருந்துச்சா, ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சில் பண்ணிவிட்டு அங்கே சாப்பாடு மீனுக்குமே வந்து கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு தான் அது ரொம்ப பக்கமாக இருந்து பார்க்குறதுனால அவங்களுக்கு அதை விட்டு மூவ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளேயே நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு குட்டி பாட்டிலில் சாப்பாடு போட்டு தருவாங்க, அதுவுமே வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கலாம். அதுக்கு அழகாக வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பிடிச்சி இழுத்து சாப்பிடும். நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக எனக்கு கேட்டால் சூப்பராக இருந்தது. அதுவும் மெயினாக குழந்தைங்களோடலாம் போனால் நம்மளுமே வந்து ஒரு சில அனிமல்ஸ்லாம் வந்து தூக்குறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் டேக்ஸி எடுத்து கேஎஸ்எல் ஷாப்பிங் மால் போயிட்டு அங்கே வந்து இந்த ஹேர் கட்டு பெடிக்யூர் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பாப்பாவுக்கு அங்கே ஹேர் கட் பண்ணியிருந்தோம். அப்புறம் நான் என்னோடய சின்னக்கா பெரியக்காவோட ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து பெடிக்யூர் பண்ணியிருந்தோம். பெடிக்யூர் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய சின்னக்காவோட ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8:30 போல் நாங்கள் அரபிக் ஃபுட் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஹைட்ராமாஃப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே தான் வந்து போயிருந்தோம். சாப்பாடெலாம் ஓகேயாக இருந்தது. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருந்தது இங்கே. அதை விட நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. மேபி டின்னருக்கு போனதுனால தான் இருந்துச்சு போல். லஞ்சுக்கு போனால் இருக்குமா என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டின்னர் வந்து போய் பாருங்கள். டின்னர்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு குழந்தைங்களாம் தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் கேம்ஸ் தான் எல்லோரும் விளையாண்டு முடிச்சுட்டு லேட்டாக தான் தூங்கினோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு டே 3 சண்டே பார்த்திங்கன்னா 11 o'clock போல் செக் அவுட் பண்ணணும். லேட் செக் அவுட்டும் பண்ணலாம். ஒரு 12 o'clock நம்ம லேட் செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே பிரியாணி ஸ்டேஷன் இருந்தது, அங்கே வந்து போயிருந்தோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறது. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. எனக்கு என்னோடய மெமரிஸ் எல்லாம் வந்தது. ஆட்டோ மாட்டு வண்டி, அப்புறம் நம்ம தலைவர் உள்ளே போனோம் அப்படின்னா டீ கடை, தூக்குச்சட்டி சாப்பாடு இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது.
டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்து பிரியாணி தான் வாங்கியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் பிரியாணி நல்லாயிருக்கும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த தூக்குச்சட்டி சாப்பாடு மேலே ஒரு இது. ஸோ அதனால் நான் மீன் தூக்குச்சட்டி சாப்பாடு தான் வாங்கியிருந்தேன். அது அழகாக தூக்குச்சட்டியில் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. மேலே ஒரு 3 வெஞ்சனம், ஊறுகாய், அப்பளம், மோர் மிளகா இது எல்லாமேத்தோட வரும். நல்லா இருந்தது டேஸ்ட். அந்த சாதம் மீன் குழம்புலாம் பெரட்டியே வச்சு கொண்டு வருவாங்க. நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ரைஸுமே ஓகே தான் இருந்தது. உங்கள் ஹாலிடே ட்ரிப்பில் வெறும் ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஆமாம், இந்த ட்ரிப்பில் வந்துட்டு நிஜமாக எங்களுக்கு மெயினாக இருந்ததே சாப்பிட்றது தான். புதுசாக எல்லோரும் போயிட்டு சாப்பிடணும், அப்படி தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நீங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றதுக்காக ஜேபி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போன எல்லா பிளேஸோட லொக்கேஷனும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ எல்லாருக்கிட்டே வந்து உங்கள் எல்லாரோட ஃபேவரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் எடுத்தோமா. அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டாப்பில் இருந்தது 7 ஸ்பைஸ் தான். நிஜமாலுமே அது வந்து ப்ரைஸு, ஃபுட்டோட டேஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்களோட ஒப்பீனியன், எங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.